வக்ஃப் திருத்த மசோதா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அது வந்து சட்டமாக உருவாகிற இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் இருக்க சில கட்சிகள் நாங்கள் இந்த வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிராக நாங்கள் போராட போகிறோம், இந்த வக்ஃப் திருத்தத்துக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது யாருக்கு எதிராக போகிறாங்க அப்படின்னா அப்பாவி மக்களுக்கு எதிராக போகிறாங்க. அப்போ இந்த வக்ஃப் வந்து சில சூழ்ச்சி பண்ணி சட்டத்தை சட்டவிரோதமாக கையில் எடுத்து இந்த பொதுமக்களோட சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டு இருக்கிறாங்களே, அரசாங்க நிலத்திலலாம் தங்களோட கட்டடத்தை கட்டி வச்சுருக்காங்களே, அப்போ இதெல்லாம் மக்களுக்கான உரிய இடம், இதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக கைப்பற்றியிருக்காங்களே, இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக்கி யார் யாருக்கு உரியதோ அவங்களுக்கு ஒப்படைக்கிற இந்த செயலுக்கு எதிராக அவங்க கோர்ட்டுக்கு போக போகிறாங்களா? வக்ஃபு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக, வக்ஃபு திருத்தம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிடையாது. ஆனால் இந்த வக்ஃபு மூலமாக சட்டவிரோதமாக அப்பாவி ஜனங்களோட சொத்தை அபகரித்து வச்சிட்ருக்கத மீண்டும் மக்கள்கிட்டே ஒப்படைக்கிற இந்த செயலுக்கு எதிராக இந்த கட்சிகள் செயல்பட போகிறாங்களா? அப்போ இந்த போராட்டம் யாருக்காக? அப்பாவி மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வருது. இப்போது பல கட்சிகள் சிந்திக்கணும். அவங்க இஸ்லாமிய ஓட்டுக்காக வக்ஃபு பண்ண தவறுகளை வந்து ஆதரிக்க போகிறாங்களா, இல்லாட்டி அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் தர போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, என்டிஏ கூட்டணி, பல கட்சிகள் வந்து இதுக்கு வக்ஃபு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது மக்களுக்கான உரிமை, அரசாங்க சொத்து அரசாங்கத்து கையிலே வரணும் அப்படிங்கிறதுக்காக சட்டப்பூர்வமானது, அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படும் ஒரு செயலாக தான் இந்த வக்ஃப் திருத்த மசோதா பார்க்கப்படுது. இது சட்டமாக உருவான உடனே உண்மையிலே அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சட்டவிரோதமாக அபகரிக்கிற இந்த வக்ஃபை பயன்படுத்தி அபகரிக்கிற அந்த செயல்பாடு நீக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான நல்ல செய்தி. வணக்கம்.